ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க், ஷேக் எஃபெக்ட் அந்த 2 ப்ராஜெக்டையும் ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. 2 ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட் மார்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படிங்கிறத மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே சொல்கிறேன், அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது, உங்களுக்கு ஒரு 4 லிரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த 4 லிரிக்ஸ்லையும் நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லிரிக்ஸ்க்கான ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த 4 லிரிக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்டை நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் வீடியோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு நார்மல் ஃபாண்டாக தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் ஃபாண்டுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா பரவாயில்லை, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை பார்த்துட்டு கூட நீங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த 4 லிரிக்ஸுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்ஸுக்கான ஃபாண்டை நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபாண்டை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்பவுமே ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப்புக்குள்ளே இமேஜ் சேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஒரு 4 குரூப் நான் கொடுத்துருக்குறேன். அந்த 4 குரூப்லையும் உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். ஆடியோக்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட் குரூப்புங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு ரெக்டாங்கிள் இமேஜை மட்டும் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ உள்ள உங்களோட இமேஜையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிளோட ஸ்டார்டிங்கில் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வியூவால் கொடுத்துக்கோங்க. உங்களோட இமேஜை எதில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு இமேஜ் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க இந்த ரெக்டாங்கிளோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெக்டாங்கிளோட எண்டு அளவுக்கு உங்களோட இமேஜை ஜஸ்ட்னு பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க ரெக்டாங்கிளோட எண்டுக்கு வந்துக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கீழே 2 ஆர்மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆர்மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்கிளோட எண்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை நான் கொடுத்துருக்க ரெக்டாங்கிள் இமேஜுக்கு கீழே செட் பண்ண போகிறீங்க. உங்களோட இமேஜோட சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இழுத்தீங்கன்னா இதே மாதிரி மூவ் ஆகி வரும். நான் கொடுத்துருக்க ரெக்டாங்கிளுக்கு கீழே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய இமேஜுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்க. உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ப்ஷன் அண்ட் வார்ப்புன்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட் வந்தீங்கன்னா டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா மிரர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதோட ஐக்கான் ஆப்பில் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ராசம், அதாவது டைல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ராசம் போய்க்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஜூம் கம்மி பண்ண நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு தெளிவாக தர மாதிரி இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஜூமை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு தெளிவாக தர மாதிரி செட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தால் போதும். அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த குரூப்புக்கும். இப்போ உங்களுடைய அடுத்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த குரூப்புக்கு நான் சொல்லி காட்டுறேன், அதில் எடிட் குரூப் போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு அதில் வியூவால் கொடுக்க போகிறீங்க. எப்போதும் போல் உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ரெக்டாங்கிள் அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இமேஜ் இருந்துச்சுன்னா
எக்ஸ்ட்ரா எந்த அளவுக்கு இமேஜ் இருக்குதோ அந்த இமேஜை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நான் கொடுத்துருக்க ரெக்டாங்கிள் அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்தால் எக்ஸ்டன் வந்து பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ரெக்டாங்கிளோட எண்டுக்கு போய்க்கோங்க. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இமேஜ் இருக்குது. உங்களோட இமேஜை கிளிக் பண்ணி இந்த லாஸ்ட் உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ணக்கப்புறம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்டாங்கிள் கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ண அந்த டைல்ஸ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஆட் ஆயிரும். அந்த எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு மூவ் அண்ட் ராசம் போய்க்கோங்க. மூவ் பண்ணி ஃபோட்டோ அதாவது பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் தெளிவாக தர்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜூமை கூட நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு பேஸ் மட்டும் ஸ்க்ரீனில் தெளிவாக தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துக்கோங்க. இவ்வளவு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீத உள்ள 2 குரூப்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் 4 குரூப்லேயும் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களுடைய நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த 4 குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குரூப்போட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். 3வது குரூப்பும் 2வது குரூப்போட சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணி விடணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட அந்த லெஃப்ட் சைடில் மட்டும் ஃபஸ்ட்டு பீட் மார்க் அளவுக்கு மட்டும்தான் நம்ம அந்த குரூப் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அந்த அளவுக்கு அந்த எந்த குரூப் வந்து எந்த குரூப்போட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து குட்டியாக இருக்கோ அந்த குரூப்பை மட்டும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த குரூப்பை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த குரூப்போட சைஸ் வந்து குட்டியாக இருக்கோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே 2 ஆர் மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட் ஆர் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான், எக்ஸ்டெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்து எந்த குரூப்போட சைஸ் உங்களுக்கு வந்து குட்டியாக இருக்கோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆர் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான். இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிரும். சிம்பிளாக முடிஞ்சு. நீங்கள் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இமேஜ் வந்து அப்படியே ஸ்க்ரீனில் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பீட் மார்க் உடைய ரைட் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பீட் மார்க் மட்டும்தான் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க்லையும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா போய்க்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நான் கொடுத்துருக்குற அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க் போய்க்கோங்க. எக்ஸ்ட்ரா இமேஜ் இருந்தால் இந்த ஆர் மார்க்கை கிளிக் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். உங்களுக்கு ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி ஃபோட்டோ கூட நீங்கள் சென்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. இதே மாதிரி தான் நான் மீதம் கொடுத்துருக்கிற எல்லா பீட் மார்க்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா ஃபோட்டோவையும் இதே மாதிரி 1 by 1 நான் கொடுத்துருக்க எல்லா பீட் மார்க்லையும் வரிசையாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஆட் பண்ணியிருக்க மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் கேப்பில் உங்களோட இமேஜை வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு 2 சேக் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறோம். பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேக் எஃபெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 2 சேக் எஃபெக்ட், ஒரு 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எஃபெக்டை போய் காப்பி பண்ணக்கூடாது. இப்போ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு இமேஜோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கான் இருக்கும். அந்த கண்ணைக்கான லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு இமேஜோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கான நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்ணைக்கான் மேலே இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணைக்கான் இருக்கா, அந்த கண்ணைக்கான் மேலே லைட்டை டச் பண்ணாலே போதும் இதே மாதிரி வந்து டிக் ஆயிரும். இதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ், ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம், ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி நான் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே செகண்டில் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செலக்ட் பண்ணக்கப்புறம் அப்படியே இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பேஸ்ட் டேல் இருக்கா, அது பக்கத்தில் ஒரு ஆர் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இதுவும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் ஐக்கானும் இந்த மூவ் அண்ட் ராசம் இருக்கா, இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எது ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஒரே செகண்டில் நம்ம செலக்ட் பண்ண அந்த எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து அடையிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் எஃபெக்ட் இருக்கா, அந்த செகண்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க.
எப்போதும் போல ரைட் சைடு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜில் இப்போ நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் இமேஜில் இருந்தால் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணவே இல்லை. இப்போ ஊடலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் இமேஜோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணைக்கன் இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் ஊடலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜ் நம்ம வந்து விட்டுருப்போம். இதே மாதிரி எந்தெந்த இமேஜில் நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலையோ அந்த இமேஜை மட்டும் அந்த இமேஜோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணைக்கனை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் டெலிகிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே உள்ள எல்லா ஐக்கன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் ஐக்கனும் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ரெண்டு மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இப்போ பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. முடிஞ்சு அவ்வளோதான். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நம்ம எல்லா எஃபெக்ட் வந்து எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வீடியோ பார்க்க இப்படி இருக்கிறது நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே மேலே உள்ள சேரைக்கனை கிளிக் பண்ணி எஸ்போனுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே ஒரு சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். உங்களோட இமேஜுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பேக் வந்துக்கோங்க. அதையும் எப்படி ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். எஃபெக்ட் போய்ட்டு ரைட் சைடில் 3 சிசி எஃபெக்ட் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடு உள்ள கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள லைட்டை டச் பண்ணிக்கோங்க. மொத்தம் இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆடியோட ஸ்டார்டிங்லேயே வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் இந்த 3ஐயும் வரிசை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது வந்து ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய வீடியோவை நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.